விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 29ஆம் நாள் 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை. நாள் முழுவதும் தேய்பிறை தசமி திதியும் மாலை 3:14 மணி வரை திருவோணம் நட்சத்திரமும் அமிர்த யோகமும் மரண யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 10:30 மணி வரையும், மதியம் 2 மணியிலிருந்து 4:30 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சூரியன், சனி, புதன், செவ்வாய். இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக செவ்வாயின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அவிட்டம், மிருகஸ்ரீசம், சித்திரை இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, கிணறு குளம் வெட்டுவதற்கு உகந்த தினம், சாந்தி ஹோம பூஜைகள் செய்வதற்கு ஏற்ற தினம், குறிப்பாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு உகந்த தினம், பொதுவாக சுப முகூர்த்த நாள் என்ற முறையில் சகல விதமான சுப காரியங்களையும் செய்வதற்கு உகந்த நாளாக இன்றைய நாள் அமையும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், தொடர்ச்சியாக திருமண தடை ஏற்படுகிறது. 35 வயது கடந்து ஒரு ஆணுக்கு திருமணம் நடக்கவில்லை. அதற்கான காரணமாக வேத ஜோதிடம் எதை சொல்லுகிறது? குறிப்பாக லக்னம் ராசியிலிருந்து 2, 7, 8ஆம் பாவகங்களோடு சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற கிரக தொடர்புகள் இருக்கின்ற சூழலையும் புத்திர தோஷம் இருக்கின்ற தன்மைகளிலும் திருமண விஷயங்கள் தாமதமாகும். இன்னும் சில காரணங்கள் இருக்கிறது. குரு சுக்கிரன் மிக நெருக்கமாக இணைந்திருப்பது, லக்ன ராசிக்கும் ஒத்துவராத அவயோக தசைகள் தொடர்ச்சியாக நடப்பது, இது போன்றதொரு சாதகமில்லாத சூழல்கள் அதிகமாக இருக்கிற ஜாதக அன்பர்களுக்கு சரியான வயதில் திருமணம் நடக்காது அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியாக இருக்கிறது. மேசராசி அன்பர்களே, மேசராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக இயல்புகள் எப்படி இருக்கிறது? ராசிநாதன் 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கிறார். கூடுதலாக மறைந்திருக்கின்ற செவ்வாய் சனியோடு 5 டிகிரியில் இணைந்திருக்கிறார். கூடுதலாக சற்றே சாதகமில்லாத தன்மை ராசிநாதனுக்கு இருந்தாலும் ராசியில் சுக்கிரன் வலிமை பெற்றிருப்பதும், ராசியினுடைய 9ஆம் பாவகம் குருவின் தொடர்பால் வலிமையாக இருப்பதும், பெரிய அளவில் குறைகள் எதுவும் இல்லாத சந்தோஷமான அனுபவங்கள் நிறைந்த நாளாக மேஷத்திற்கு மகிழ்ச்சியான அனுபவங்களோடு கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. குறிப்பாக மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும், மகிழ்ச்சியான அனுபவங்கள் தோன்றும், தடை ஏற்பட்டு வந்த திருமண காரியங்கள் உறுதிவார்த்தை சொல்லப்படும், வீடு வாகன யோகம் உண்டு, பெண்களால் அதிர்ஷ்டமும் அனுகூலமும் உண்டு, பருவ வயதில் உள்ள ஆண் பெண் நிருபாளருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் நல்லதொரு சிறப்பான சம்மதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எல்லா வகையிலுமே எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மேசராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் பலவீனத்தை தவிர மற்ற கிரக சஞ்சாரங்கள் மதிப்பு மிகுந்த தன்மையிலேயே இருக்கிறது. புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள், எந்த சிக்கலையும் எதிர்த்து நின்று செயலாற்றி வெற்றி காணுவீர்கள். குறிப்பாக எல்லா காரியங்களிலும் அனுகூலம் உண்டாகும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். மனதளவில் தன்னம்பிக்கை மேம்படும். எந்த ஒரு காரியத்தினையும் துணிச்சலாக செய்து வெற்றி காணுவீர்கள். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சுறுசுறுப்படையும். கடந்த காலங்களில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகள் சொல்படி நடந்து கொள்வீர்கள். புதிய நண்பர்களும் தொழில் பங்குதாரர்களும் அமைவார்கள். நிதி மேலாண்மை இயல்பாக இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் காணப்படும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு ஆக்கப்பூர்வமான தன்மைகள் நடக்கும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பொருளாதார முன்னேற்றங்களும் புதிய வாய்ப்புகளும் சிறப்பாக அமையக்கூடிய தினமாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்பு விலகுகிற நாளாக அமையும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு முடிவுகள் சாதகமாக அமைகிற தினமாகவும், பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படுகிற தினமாகவும்,
கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி என்பர்கள், இப்ப ரிஷபராசி என்பர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள், கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது? குறிப்பாக ராசிநாதன் தொடர்ச்சியாக அதே 12ஆம் இடத்தில் இருக்க, தனஸ்தானத்தில் குரு வீற்றிருக்க, முக்கியமாக தன பஞ்சமாதிபதியான புதன் மீனத்திற்குள் மிக பலவீனமாக சஞ்சரிக்கிறார். அதாவது ரொம்ப சாதகமில்லாத சூழலில் புதன் சஞ்சரிப்பது ஒரு சிக்கலான அனுபவங்களை குடும்பம், தனம், வாக்கு, அதிர்ஷ்டம், குழந்தைகள் போன்ற விஷயங்களில் கொடுக்குங்கிறதால ரிஷபராசி என்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. தந்தை மகன் உறவிலும் சற்றே மாறுபட்ட பலன்கள் ஏற்படும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைப்பதற்கு தடைகள் நீடிக்கிறது. கொடுக்கல் வாங்கல் ஓரளவு அனுகூலத்தை செய்யும். குடும்ப பாவகத்தில் குரு இருக்கிறதால குடும்ப உறவுகளுக்குள்ள மகிழ்ச்சியான அனுபவங்கள் மேம்படும். எதிலும் சரியான முறையில் திட்டமிடுவதால இன்றைய நாள் ஓரளவு உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அதன் மூலமாக மதிப்பு பெற இருக்கிறீர்கள். நீண்ட நாட்களாக சந்திக்காத நண்பர்களின் சந்திப்பு ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். குறிப்பாக சில சிக்கலான ஒரு சில விஷயங்களை சாதுரியமாக பேசுவீர்கள். வீண் பயத்தை தவிர்ப்பீர்கள். தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட இன்றைய நாளில் ஓரளவு அனுகூலத்தை கொடுக்கும். வியாபாரம் தொடர்பான வெளியூர், வெளிமாநில ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சார்ந்த அமைப்புகளில் அனுகூலம் உண்டு. உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் சாதகமான தன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறம்பட செய்து முடித்து பணியிடங்களில் பாராட்டு பெறுவீர்கள். குடும்ப உறவுகள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் மேம்படும். தேவையற்ற பேச்சுக்களை குறைப்பதும், அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுவதும், உங்களுடைய குடும்பம், தொழில் சார்ந்த ரகசியங்களை பகிர்வதை தவிர்ப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டு. குழந்தைகளுக்காக குறிப்பிடத்தகுந்த செலவு செய்வதற்கான தன்மைகள் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை ரிஷபராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் இயல்பானதொரு நல்ல பலன்களும் மகிழ்ச்சியான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுகிற சூழலோடு மேம்பட்ட நாளாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு உயர்கிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கின்ற தினமாகவும், மிருகஸ்ரீச நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திற்கான கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசிநாதன் மிக்க பலவீனமாக இருக்கிறார். புதன் 10ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சனி, ராகு போன்ற கிரக தொடர்புகளோடு பலவீனம் அடைந்திருக்கின்ற சூழலில் ராசி குருவின் இருப்பால் வலுப்பெற்றிருக்கிறது. லாபஸ்தானத்தில் யோகாதிபதி சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். குடும்பம், தனம், வாக்குக்கு ஆதிபத்திய தன்மை கொண்ட சந்திரனும் பலவீனமான நிலையில் இருக்கிறார். கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்கள். அறிமுகமில்லாத நபர்களுக்கு பொருளாதார பண உதவி செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. நண்பர்கள் ஓரளவு உதவியாக இருப்பார்கள். தொழில் பங்குதாரர்களால் ஏற்ற மிகுந்த சூழல்கள் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள்ள சற்றே பக்குவமான சூழல் நிலவும். அனைவரையும் அனுசரித்து போவது நல்லது. விட்டு கொடுத்து போவதன் மூலமாக நிம்மதியான சூழல்கள் ஏற்படும். பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசும் குணத்தோடு இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி செல்வார்கள். மனம் விரும்பியது போல செயல்படுவீர்கள். உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். வேற்று மத மொழியினம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சீராக இருப்பதில் தடைகள் இருக்கிறது. 10ஆம் பாவகம் பலவீனமாக இருப்பதால் புதிய கிளைகள் தொடங்குவது போன்ற விரிவாக்க பணிகளை ஒத்தி போடுவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலைகள் சற்றே டென்ஷனை கொடுப்பதாக அமையும். மேலதிகாரிகள் ஆதரவு கிடைப்பதில் இடையூறுகள் இருக்கிறது. கவனமாக இருங்கள். கணவன் மனைவிக்கிடையே பிரியம், நெருக்கம் உருவாகும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் மேம்படும். குடும்பத்தில் அமைதியான சூழல் காணப்படும். உறவுகள் வருகை சிறப்பான சந்தோஷத்தை கொடுக்கும். குழந்தைகள் முன்னேற்றத்திற்காக சில புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்பு தன்மைகள் படிப்படியாக குறையும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் நினைத்தது நடக்கின்ற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகஸ்ரீச நட்சத்திர அன்பர்கள் பொறுப்புணர்ந்து செயல்படுவது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்பட போகிறது.
புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடகத்திற்கான இன்றைய தினத்தின் செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ராசிநாதன் தேய்பிறை நிலையில் இருந்தாலும் ராசியை தொடர்பு கொள்கிறார். ராசிக்கு எந்த விதமான பாவத் தொடர்புகளும் இல்லை. அதே நேரத்தில் 12ஆம் பாவகத்தில் குரு அமர்ந்திருப்பது சில வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு பயணங்களுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகத்திற்கும் குறிப்பிடத்தகுந்த அனுகூலங்களை கொடுக்கிறது. அதே நேரத்தில் தேவையில்லாத வீண் விரைய செலவுகளும் கூடுதலாக இருக்கும். அனாவசிய செலவுகளை தவிர்ப்பதற்கான முடிவுகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்வது சாதகமான தன்மைகளுக்கு வழிவகுக்கும். குறிப்பாக எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று செய்ய ஆசைப்படுவீர்கள். எல்லா வகையிலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உருவாகும். எல்லா முயற்சிகளிலும் கூடுதல் வெற்றி கிடைப்பதற்கு கடினமான உழைக்க வேண்டியிருக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கையால் சங்கடங்கள் உருவாகும். தொழில் பங்குதாரர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. பணவரவு இன்றைய தேவையை சமாளிக்கின்ற வண்ணம் இருக்கும். வீடு, வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலம் உண்டு. தந்தை மகன் உறவு விட்டுக் கொடுத்து போவதால் சிறப்பாக இருக்கும். இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை தவிர்ப்பது நல்லது. மூத்த சகோதர உறவு முறைகளோடு சற்று மாறுபட்ட பலன்கள் இருக்கும். கவனமாக இருங்கள். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சுமாராக இருந்தாலும் எதிர்பார்த்த வண்ணம் லாபத்தன்மைகள் கிடைக்கும். வருகிற வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் பக்குவமாகவும் பேசுவது அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகம் பார்க்கிற நண்பர்களுக்கு மேலதிகாரிகளின் உதவிகள் ஓரளவுக்கு கிடைக்கும். குடும்ப வேலைகள் காரணமாக சில விஷயங்களுக்காக கூடுதல் நேரம் ஒதுக்கி அதனை செய்து முடிப்பதற்கான தன்மைகள் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். குழந்தைகளால் அனுகூலங்கள் உருவாகும். வழக்குகளில் சமாதானமாக போவது நல்லது. பெண்மணிகளுக்கு நிதானமாக பேசி செய்யும் காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். பணவரவு திருப்தியை தரும். மாணவர்களுக்கு சில விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டு. கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்கள் உண்டு. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் எதிர்பார்க்கிற சில சாதகமான நல்ல விஷயங்கள் நடக்கின்ற தினமாக, கடகத்திற்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. பூச நட்சத்திர அன்பர்கள் வீண் விமர்சனங்களை தவிர்ப்பது சிறப்பு. ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி ஒருபுறம் அனர்த்தத்தையும் மனவேதனைகளையும் கொடுத்து வருகிற சூழல்ல மற்ற கிரக சஞ்சாரங்கள், குறிப்பாக ராசிநாதனை கடும் பலவீனமாக 8 மறைந்திருக்க சுக்கிரன், குரு, சந்திரன் போன்ற கிரகங்கள் சற்று ஆறுதலான தன்மையை கொடுக்கிறார்கள். ராசிக்கு சுப தொடர்புகள் எதுவும் இல்லை. வித்தியாசமான அணுகுமுறைகளோடு கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. வேண்டியது அனைத்தையும் எதிர்பார்ப்பதில் சில தடைகள் இருக்கிறது. நியாயம், நேர்மை போன்ற விஷயங்களுக்காக உங்களால் முடிந்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எல்லா வகையிலும் நல்லதே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள். பணவரவு ஓரளவு எதிர்பார்ப்புகளோடு இருக்கும். நீண்ட நாட்களாக விலகி சென்ற நட்புகள் உங்களை தேடி வரும். கைவிட்டு போன நீங்கள் மிகவும் விரும்பி நேசித்த சில பொருட்கள் கிடைக்கும். வெளியூரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் வெற்றிகரமான தகவல்களாக இருக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் தொடர்பான பணிகள் வேகமாக நடக்கும். எதிர்பார்த்த அளவு வியாபாரம் பெருகி பணவரவும் சீராக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு கூடுதலாக அழைய வேண்டியிருக்கும். சக ஊழியர்களுடைய உதவி கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலம் நன்மை உண்டாகும். சிம்மத்திற்கு சிக்கல்கள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக எதிர்பாராத தனவரவுக்கான சூழல்களும் உண்டு. ஆரோக்கிய நலனில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகளில் எதிர்பார்த்த நிம்மதி கொள்ளுகிற வகையில் சில முடிவுகள் கிடைக்கும். எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கும். வாகன பயணங்களில் மட்டும் சற்று கவனமாக செல்வது நல்லது. தந்தை வகை உறவு, பங்காளி வகை உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். உஷாராக இருங்கள். குறிப்பாக பணிபுரிகின்ற இடங்களில் சிறப்புகள் இருந்தாலும் அரசு துறை பணியாளர்களுக்கு மட்டும் சில சங்கடமான அனுபவங்கள் இருக்கும். உஷாராக இருப்பது நல்லது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகள் மனதிற்கு பிடித்தமான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான தன்மைகளும் உண்டு. தந்தை வழி தொழில் பரம்பரையாக செய்கிற அன்பர்கள் மற்றும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பு. குழந்தைகளினுடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் இன்றைய நாளில் நடந்து கொள்வீர்கள். எதிர்பாராத யோகங்கள் ஒரு சில சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். வெற்றி வாய்ப்புகள் அதிக முயற்சிக்கு பிறகு கிடைக்கப் பெறுகிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. பொதுவாக இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்கள், கலைத்துறை என்பர்கள், அரசியல்வாதிகள்
அனைவரும் அவரவர்களுடைய செயல்பாடுகளில் கூடுதல் முயற்சியோடு வெற்றி காணுகிற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் பெறுகிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு தனவரவு மேம்படுகிற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, கவலைகள் மறைகின்ற தினமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். கலக்கங்கள் நீங்கி காரிய அனுகூலமும் மேம்பட்டதொரு சூழலில் எதிர்பார்ப்புகளும் வெற்றிகரமான தன்மையோடு பூர்த்தியாகக்கூடிய தினமாக உயர்வுகள் நிறைந்த நாள் என்றே இன்றைய நாளை சொல்லலாம். குறிப்பாக தொழில்துறை என்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. 10 குரு, 8 சுக்கிரன் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், கூடுதலாக பார்த்தீங்கன்னா சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கான தன்மைகளையும் கொடுக்கும். பெண்களின் மூலமாக மன வருத்தம் ஏற்பட்டாலும் சந்தோஷமான சில அணுகுமுறைகளும் சாதகமான சம்பவங்களும் ஏற்படுகின்ற நாளாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கவலைகள் மறைகின்ற தினமாக அமையிருக்கிறது. குடும்ப உறவுகளுக்குள் நல்லதொரு இயல்பான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் சிறப்புகள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் மனதளவில் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனை மேலோங்கும். இளைய மூத்த சகோதர உடன்பிறப்புகளால் சற்றே ஆதாயமான சூழல் ஏற்படும். குடும்ப உறவுகளுக்குள் எதிர்பாராத சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் அனுகூலங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புகளில் இருந்து வருகின்ற பிரச்சனைகளுக்கு அனுகூலமான தன்மைகள் உண்டு. உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் மூலம் எதிர்பாராத சில விரைய செலவுகள் ஏற்படும். நெருங்கிய உறவுகளை அனுசரித்து போவதும் நல்லது. சேமிப்பு தொடர்பான எண்ணங்களும் சிந்தனைகளும் மேம்படும். காப்பீடு, இன்சூரன்ஸ் சார்ந்த துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்கள் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. குழந்தைகளோடு சற்று முரண்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், உஷாராக இருங்கள். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு அனுகூலத்தை தரும். கலைத்துறை அன்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாற்றத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த நல்லதொரு உயர்வை பெறக்கூடிய தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிற தினமாகவும், சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு தடுமாற்றங்கள் விலகுகிற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக மேன்மைகள் எப்படி இருக்கிறது? ராசியை சுக்கிரன் பார்க்கிறார், ராசியை குருவும் பார்க்கிறார். 6ஆம் பாவகம் கடும் பாவத் தொடர்புகளோடு இருக்கிறது. சூரியன், புதன், செவ்வாய், சனி என்ற கூட்டுக்கலவையோடு கடன், நோய், எதிர்ப்பு தன்மைகளால் சில மனசங்கடங்கள் ஏற்படும். கவனமாக இருங்கள். ஆனாலும் வருகின்ற பிரச்சனைகளை சமாளிக்கின்ற வண்ணம் கிரக தொடர்புகள் சிறப்பாக உள்ள தினமாகவே இன்றைய தினம் இருக்கிறது. எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் நல்ல விதமான முறையில் முழுமையாக பூர்த்தியாகும். எதிர்ப்புகள் விலகும். கடன்காரர்களால் இருந்து வந்த வேதனைகள் குறையும். திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாளருக்கும் வரன் நல்ல விதமாக உறுதி வார்த்தை சொல்லப்படும். காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைப்பது அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் சேருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எந்த சூழ்நிலையிலும் கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்தில் மட்டும் சற்று கவனமான முறையில் செயலாற்றுங்கள். எதிரிகளிடமிருந்தும் கூடுமான வரை ஒதுங்கி இருப்பதே இன்றைய நாளில் துலாம் ராசியினருக்கு உகந்ததான பலனாக அமையும். அதற்கு மேற்பட்டு நிதி மேலாண்மை விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் சிறப்பினை இன்றைய தினம் கொடுக்கும். விருந்தினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். குறிப்பாக ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். மனதளவில் இருந்து வந்த சிக்கலான எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறும். தடைபட்ட காரியங்கள் நீண்ட நாட்களாக ஒரு சிலது இருந்து வந்தது இன்றைய நாளில் வெற்றிகரமாக நடக்கும். அடுத்தவர்களுக்கு நல்லதொரு ஆலோசனைகளை வழங்குவீர்கள். உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள். விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்க, இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற துறை அமைப்பில் இருக்கிறவங்க புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்துறையினர் பணியிடங்களில் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. எதிர்பாராத பயணங்களை தவிர்ப்பது சிறப்பு. வியாபாரம் சார்ந்த பணிகளில் புதிய முதலீடுகளை யோசித்து போடுவது நல்லது. வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆலோசனைகள் அனுகூலத்தை கொடுக்கும்.
இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு ஏற்றதான சூழலாக அமையும். கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மாற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக இளைஞர்களுக்கும் இன்றைய நாள் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்புகளோடு கூடிய தினமாக துலாத்திற்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர என்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், சுவாதி நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், விசாகம் நட்சத்திர என்பர்களுக்கு சிக்கல்கள் நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான கிரக தொடர்புகள் இன்றைய நாளில் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? குறிப்பாக விருச்சிக ராசியினரை பொறுத்தவரை இன்றைய நாளில் 6இல் சுக்கிரன், 8இல் குரு அபாரமாக சஞ்சரிக்கிறார்கள். கூடுதலாக 4ஆம் இட ராகு, தனித்திருக்கின்ற ராகு தாயாருடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் சில சங்கடமான அணுகுமுறைகளை கொடுக்கும். கவனமாக இருப்பது நல்லது. நினைத்து பார்க்க முடியாத சில காரியங்கள் மேம்பட்ட சூழலில் நிறைவான முறையில் முடியும். குறிப்பாக தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பெண்களால் அனுகூலங்கள் ஏற்படாம். திருமணம் சார்ந்த விஷயங்களில் சாதகமான தன்மைகள் உண்டு. புதிய நண்பர்கள் அமைவார்கள். புகழ் பெறுவதற்கான சூழல்களும் இருக்கிறது. பாக்கியாதிபதி 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத சில உதவிகள் எதிர்பாராத நேரத்தில் கிடைக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டாகும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் கவனிக்கப்படும், மதிக்கப்படும். தந்தை வழி உறவுகளால் சங்கடமான சூழல்கள் ஏற்படும். கவனமாக இருங்கள். 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை ஒத்தி போடுவது நல்லது. மூத்த சகோதர உறவுகளோடு முரண்பட்ட தன்மைகள் ஏற்படும். மிக கவனமாக இருப்பது சிறப்பு. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை மறைமுக எதிர்ப்புகள் அனைத்தையும் வெற்றி கொள்ளுவீர்கள். குறிப்பாக ஆரோக்கிய நலன் மேம்படும். கடன் தொந்தரவுகள் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு பணி இடங்களில் மதிப்பு மிகுந்த சூழல்கள், பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற விஷயங்களும் இருக்கிறது. சுயதொழில் புரிகிற அன்பர்கள் மற்றும் புதிய முதலீடுகளை யோசித்து செய்வது நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் படிப்படியாக குறையும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். மாணவர்களுக்கு இன்றைய நாள் கற்றலில் புதுவிதமான சூழலையும் சந்தோஷமான அனுபவங்களையும் கொடுக்கும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இணையவழி வருமானம், டிவி, பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்களுக்கு சற்று பின்னடைவான சூழல்கள் இருக்கும். கவனமாக இருங்கள். நீண்ட நாள் ஆசைகளும் எண்ணங்களும் நல்லவிதமான முறையில் பூர்த்தியாகும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை அசதி நீங்கி சுறுசுறுப்பு ஏற்படுகின்ற தினமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர என்பர்களுக்கு மாற்றத்தை உணரக்கூடிய தினமாகவும், அனுச நட்சத்திர என்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும், கேட்டை நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? குறிப்பாக தனுசு ராசிக்கு 4ஆம் பாவகம் மட்டும் பலவீனம். ஆனாலும் ராசிநாதன் ராசியை பார்க்கிறார். அதிர்ஷ்டத்தில் சுக்கிரன் இருக்கிறார். பாக்கியத்தில் ராகு அல்லாது கேது இருப்பதும் சில அனுகூலத்தை செய்யும். நினைத்தது அனைத்தும் நினைத்த நேரத்தில் சிறப்பாக நடக்கும். நிம்மதியான அணுகுமுறைகள் ஏற்படும். எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும். கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள் ஓரளவு எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாகும். ஏற்றுமதி இறக்குமதி, ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகள், அரசு துறையினரால் சற்று சங்கடமான சூழல்கள் ஏற்படும். கவனமாக இருங்கள். தனியார் மற்றும் அரசு துறைகளில் நிர்வாகம் போன்ற உயர் தலைமை பொறுப்புகளில் பணியாற்றுகிற நண்பர்கள் உங்களுடைய பணிகளில் மிக கவனமாக இருப்பது சிறப்பு. குறிப்பாக இன்றைய தினம் தந்தை மகனோடு புரிதல் குறைவாகும். சங்கடமான அணுகுமுறைகள் ஏற்படும். இளைய சகோதர உறவுகளோடு விட்டு கொடுத்து போவது சிறப்பு. அதே நேரத்தில் 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்கள் சற்று வலிமையாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே மிகுந்த சந்தோஷமான சூழல் காணப்படும். குழப்பங்கள் விலகும். தெளிவான சூழல் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை தன வரவுகள் சிறப்படைகின்ற நாளாக, வரவேண்டிய வரவுகள் மேம்பட்ட சூழலில் கிடைக்கப்பெறுகிற தினமாக இருக்கும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டு. உங்களுடைய சிந்தனையின் போக்கில் மாற்றமும் எதிர்பார்ப்புகளும் நல்லவிதமான முறையில் பூர்த்தியாகும். குறிப்பாக வியாபார பணிகளில் இருக்கின்ற அன்பர்களுக்கு லாபகரமான சூழல்கள் நிச்சயமான முறையில் உண்டு. உங்களுடைய பர்சனாலிட்டி என்று சொல்லக்கூடிய தோற்றப்பொழிவில் சில மாற்றங்களை உருவாக்குவீர்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை மாணவர்கள், இளைஞர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கின்ற தினமாகவும்,
கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அனுகூலத்தை தரப்போகிற நாளாகவும் திறமை வெளிப்படுகின்ற தினமாக தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு உற்சாகம் பிறக்கிற நாளாகவும், பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக எதிர்பார்ப்புகளும் செயல்பாடுகளும் எப்படிப்பட்டதான வகையில் இருக்கிறது? குறிப்பாக 7க்குடைய சந்திரன் ராசியில் இருப்பதும், குடும்ப தன வாக்கு பாகத்தை குரு பார்ப்பதும், 4ஆம் பாவகத்தில் சுக்கிரன் திக்பலம் பெற்றிருப்பதுமான கிரக சூழல்கள் கூடுதல் வலிமையாக இருக்கிறது. அதே நேரத்தில் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் மிக பலவீனமாக இருக்கிறார். செவ்வாய் சூரியனோடு இணைந்திருக்கிறார். தைரியம் தன்னம்பிக்கை குறைவிடும். எதிர்பாராத இடத்திலிருந்து கிடைக்கின்ற உதவிகளில் தடை இருக்கும். இளைய சகோதர உறவுகளால் சில மாற்றமான வெறுப்படைகின்ற சூழல்கள் ஏற்படும். கவனமாக இருங்கள். அதே நேரத்தில் இன்றைய நாளை சமாளிக்கின்ற வண்ணம் கொடுக்கல் வாங்கல், நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். பணிபுரிகின்ற இடங்களில் மதிப்பும் மரியாதையும் மேம்பட்ட சூழல்கள் இருக்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருப்பது போல நண்பர்கள், தொழில் பங்குதாரர்களால் ஆக்கப்பூர்வமான சூழல்கள் ஏற்படும். குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது உங்களுக்கு மனதளவில் உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளிலும் வழக்கத்தை விட கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக திருமணம், வீடு, வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த அனைத்து விதமான தடைகளும் விலகக்கூடிய நாளாகவும் விரும்பியது நடக்கின்ற தினமாகவும் மகரத்திற்கு இன்றைய தினம் அமையும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். நினைத்த காரியங்களை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கையில் எதிர்பார்ப்புகள் கூடுதலாக இருக்கும். மனதிற்கு பிடித்தமான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குறிப்பாக எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். பெண்களால் அதிர்ஷ்டமும் சந்தோஷமான அனுபவங்களும் உருவாகலாம். டிவி, பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பொன் பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகும். நண்பர்களின் உதவியும் அனுகூலமும் கிடைக்கும். நலம் நிறைந்த நாளாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு உதவிகள் கிடைக்கிற தினமாகவும், திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாகவும், அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதான சூழலை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவாக பூர்த்தியாகின்ற நாளாக கும்பத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக ராசியில் தனித்தராக இருந்தாலும் குருவின் தொடர்பு இருப்பது, 3இல் சுக்கிரன் அமர்ந்திருப்பது, 6க்குடைய சந்திரன் பலவீனமாக 6ஆம் இடத்தை பார்ப்பது, இதுபோன்ற நிகழ்வுகள் கடன் தொந்தரவுகள் இருக்காது. எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். குறிப்பாக எதிர்பாராத உதவிகளும் கூடுதலான நம்பிக்கையும் மேம்படும். பெண்களால் அதிர்ஷ்டகரமான சூழல்கள் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குறிப்பிடத்தகுந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. அதே நேரத்தில் குடும்பம், தனம், வாக்கு பாவகம் பலவீனமாக இருக்கிறதால நாம் வழக்கமாக கடந்த ஒரு சில தினங்களாக சொல்வது போல மேற்சொன்ன விஷயங்களில் கவனமாக இருங்கள். நீடித்த சங்கடங்கள் ஏற்படும். குடும்ப உறவுகளுக்குள் பிரிவுகள் கூட எழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிக கவனமாக இருங்கள். நினைத்தது எல்லாம் நினைத்தபடி நடப்பதில் சில சிக்கல்கள் இருக்கிறது. கூடுமானவரை அனுசரித்து போக பழகி கொள்வது நல்லது. கடன் பிரச்சனைகள் ஒருபுறம் நீங்கினாலும் எதிர்ப்பு தன்மைகளால் லேசான மனசங்கடங்கள் ஒரு சில கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படலாம். விட்டு கொடுத்து போங்கள். கூடுதலாக ஆடம்பரமான பொருட்களின் மீதான ஆர்வத்தை குறைப்பதும் தவிர்ப்பதும் நல்லது. வீடு, வாகன யோகம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டு. இன்றைய தினத்தை பொறுத்தவரை இயல்பான உறவு முறைகள் கணவன் மனைவிக்குள் இருக்கும். புதிய தொழில் பங்குதாரர்கள் அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வர்த்தகம், செய்தொழில், வியாபாரத்தில் இருக்கிற நண்பர்கள் கனிவான பேச்சுக்களின் மூலமாக ஆதாயம் பெறுவீர்கள். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திற்கான வாய்ப்புகளும் நிறைவாக இருக்கிறது. மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் முழுமையாக நீங்கும். திடீர் எதிர்பாராத பயணங்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மாற்றமும் ஏற்றமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். மாணவர்கள், இளைஞர்கள் நினைத்ததை விரும்பியதை சாதிக்கின்ற தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம்.
அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும், சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு பிரச்சனைகள் விலகுகிற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? ராசிக்குள் 4 கிரகங்கள் பலவீனமாக அமர்ந்திருக்கிறார்கள். ராசிநாதனும் பலவீனமாக இருக்கிறார். தடைகள் அனைத்தும் நீங்குவதற்கும், சங்கடங்கள் விலகுவதற்கும், குறிப்பிடத்தகுந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையும். குறிப்பாக நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வு முறைகள் உண்டு. உறவு முறைகளோடு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அதே நேரத்தில் உங்களுக்கான பிடிவாத கோப குணங்கள் அதிகமாகவே இருக்கும். அனைவரையும் அனுசரித்து போக பழகி கொள்வதன் மூலமாக ஆச்சரியம் கடந்த நிகழ்வுகள் ஏற்படும். குறிப்பாக எல்லாவிதமான நிகழ்வுகளிலும் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. சுப காரியம் சார்ந்த விஷயங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த இழுபறிகள், சங்கடங்கள் முழுமையாக விலகும். குறிப்பாக கடினமான பணிகளையும் மிக சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு சூழலையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் மேம்படும். குறிப்பாக வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபத்தன்மைகள் கூடும். தொழில் பங்குதாரர்களால் இதமான சூழல் உருவாகும். கணவன் மனைவி உறவு ஓரளவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கையை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். உடன் பிறந்தோரால் சில மன வேறுபாடுகள் உருவாகலாம். குறிப்பாக கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் கவனத்தோடு இருப்பது நல்லது. அரசியல்வாதிகள், அரசு துறையினரால் சில மாறுபட்ட சங்கடமான அனுபவங்கள் ஏற்படும். உஷாராக இருங்கள். பொதுவாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்கள் சந்திப்பு ஆசிர்வாதம் உண்டு. வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள், பெரியோர்களின் உதவியும் பொருளாதார மேன்மையும் கிடைக்கும். நன்மைகள் கூடுதல் முயற்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய தினமாக மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக பெண்மணிகள் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்கள், இளைஞர்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களில் சற்று தாமதமான பலன்களே நடக்கும். அரசியல்வாதிகள் அனுகூலம் பெறுவதற்கு அதிக முயற்சிகள் தேவை. மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு எல்லா வகையிலுமே சற்று சிக்கலோடு கூடிய பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற நாளாகவும், ரேவதி நட்சத்திர நண்பர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.